உங்களுக்கு பிடிச்சா காதல், எங்களுக்கு பிடிக்கலன்னா காதல் கிடையாதுன்னு கேக்குறேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சி என்னைய வந்து காதல்னு சொல்ற, கொஞ்ச நாள் உன் கேரக்டர் சரியில்லை, இல்ல உனக்கு பிடிக்கவே இல்ல, அதை சொல்றதுக்கும் சொல்லாததுக்கு எனக்கு உரிமை இருக்கு. உனக்கு பிடிக்கல இல்ல உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு உடனே நீ ஆத்தி விட்டு எனக்கு கொண்டுற. அதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? நீயும் வாழ்க்கை அழிச்சிட்டு உங்க அம்மா அப்பா நாளைக்கு உனக்கு கஞ்சி ஊத்துவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதையும் நீ அழிச்சு என்ன சாதிக்க போற? தயவு செஞ்சு இதை எந்த ஆம்பளைங்களும் பண்ணாதீங்க. பிடிக்கலையா எம்மைய பிடிக்கலையாமா பாய்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டே உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எப்போ ஒரு பொம்பளை வந்து டக்கு டக்கு மனசு மாத்துறாளோ அவ வந்து குடும்ப வாழ்க்கைக்கு லாக்கி இல்லை. நானே சொல்றேன். அப்ப அப்படி பொண்ணு உன்னை விட்டு போனா போயிட்டு போறேன்னு விட்டுட்டு அவளுக்காக ஏன் உன் வாழ்க்கையை சொல்ல தொலைக்கிற? போதும், எல்லாமே போதும். எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எப்படி பெத்தவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க தெரியுமா? கதைகள் மூலமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி புருஷன் என்ன செஞ்சாலும் அவனை கூடையில வச்சு செமந்துட்டு போனான். அவன் வந்து குட்டியா விட்டு போனாலும் செமந்துட்டு போனான். அவதான் பொம்பளை, அவதான் பத்தினி. இப்படியே சொல்லி 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 எங்க மூளைக்குள்ள பதிய வச்சிருக்காங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம்? ஐயோ நம்ம புருஷன் என்ன செஞ்சாலும் நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டோம்னா நம்மள வந்து 4 பேர் வேற மாதிரி சொல்லிடுவாங்க, அப்ப நமக்கு வந்து நல்ல பேர் கிடைக்காது அப்படின்னு கொஞ்ச நாள் எங்க காலத்தை எப்படியாவது நம்ம மாப்பிளையை திருத்திடலாம்னு போராடுறோம். திருந்தாத ஜென்மத்தை என்ன செய்ய முடியும்? அப்ப அதுல பாதிக்கப்படுறது எங்க வாழ்க்கையை சேர்த்துதான், எங்க சந்தோஷமும் சேர்த்தான். என்னைக்காவது நாங்க எங்க சந்தோஷத்துக்காக வாழணும்னு ஆசைப்படுறோம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒரு பட்டம் கட்டி உட்கார வச்சிருக்காங்க. ஒரு நம்ம கதைக்கு வேணா